எதற்காக தப்புவிக்கணும்? தப்புவிப்பது ஏன்? ஒரே ஜாதியா, ஒரே மதமா, ஒரே இனமா, இல்ல ஒரே குடும்பமா, இல்ல ஒரு தாய் மக்களா? ஏன் அவங்களுக்காக நம்ம பிரயாசப்படணும்? அவங்களுக்காக நாம ஏன் உபவாசம் இருக்கணும்? தெருவில் அப்படி எதிர்க்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இவ்வளவையும் சுமந்து கொண்டு மறுபடியும் அதே இடத்துக்கு தான் நம்ம போறோம். அதே தெருவுக்கு மறுபடியும் நாம போகிறோம். என்ன காரணம்? அப்படி என்ன கொடுக்கறாங்க? லட்சக்கணக்கில் ஏதாவது கோடிகள் இது கிடைக்க போதா? இல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தலையில விழுந்த கடமை மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது, மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது, மற்றவர்களை தப்புவிக்க வேண்டும் என்பது. மனுஷனால சிலர் அமுக்கப்படுகிறார்கள், கட்டப்படுகிறார்கள். பேய்களினால் பலர் கட்டப்படுகிறார்கள். ஜாதி வாரியாக, மதம் வாரியாக, வசதி வாரியாக கட்டப்படுகிறார்கள். இந்த கட்டப்பட்ட மக்கள் எல்லாம் கடைசியாக எங்கே போறோம்னா நரகத்திற்கு தான் போக வேண்டும். அந்த ஜனங்கள் நரகத்திற்கு போகாதபடி அவர்களை திருப்பி விடுவதற்கு ஜெப வீரர்கள் தேவை. அவர்களை ஜெபத்தில் நினைக்கிற மக்கள் தேவை. எடுத்துக்கொள்வோம் எரேமியா 22வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை. நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். 2வது வசனத்தையும் வாசிமா. தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதாவின் ராஜாவே, நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற உம்முடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இவங்களுக்கு நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு. எரேமியாவுக்கு எழுதினார். இன்றைக்கு ஊட்டியானி சபையில் இருக்கிற மக்களுக்காக எழுதி இருக்கிறார். இதை யூடியூப்ல யார் பார்க்க போகிறார்களோ அத்தனை பேருக்காகவும் இந்த வார்த்தை எழுதியிருக்கு. அந்த வார்த்தையை கேளுங்கள். என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தை? நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய. ஏற்கனவே ஒருத்தன் இழந்துட்டான். ஒரு குடும்பம் இழந்துட்டு, சுகத்தை இழந்துட்டு, நிம்மதி இழந்துட்டு, சமாதானத்தை இழந்துட்டு, சந்தோஷத்தை இழந்துட்டு, வாழ்க்கையை இழந்துட்டு, எல்லாம் இழந்துட்டு, அந்த பறி கொடுத்தவனை ஏதோ ஒரு சக்தி ஒடுக்குகிறது. ஏதோ ஒரு மதமோ, ஜாதியோ, இனமோ, அதிகாரமோ, ஏதோ ஒரு சிங்காசனமோ அவர்களை ஒடுக்குகிறது. அவர்களால் செயல்பட முடியவில்லை, அவர்களால் விடுதலையாக முடியவில்லை, தன்னுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியவில்லை, தன்னுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் அவர்கள் அனுபவிக்கப்பட முடியவில்லை. அவர்கள் கொத்தடிமைகளால் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் இழந்து போனார்கள், ஆனாலும் மறுபடியும் ஒடுக்கப்படுகிறார்கள். இழந்தது உண்மை, ஒடுக்கப்படுகிறது உண்மை. இந்த இழந்து போனவர்கள் மறுபடியும் அநியாயம் ஒடுக்கப்படுவதை பார்க்கிற தேவன் சொல்லுகிறார், பறிகொடுத்தவனை யார் ஒடுக்குகிறார்களோ அவருடைய கைக்கு அவர்களை தப்புவீங்கள். பறி கொடுத்துட்டாங்கப்பா, யாரோ பறிச்சுட்டாங்க, பிடுங்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இவங்களால தடுக்க முடியல. அடுத்தவங்க கொத்தடிமையா நிக்கிறாங்க, கட்டப்பட்டு. அவங்களால விடுதலையாக முடியல, அவங்கள சுதந்திரமா பறக்க முடியல, அவங்களை எந்த நன்மையை அனுபவிக்க முடியல. இப்படி இருக்கிற மக்களை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஜாதி, என் குடும்பம், என் தகப்பன், என் பெண், என் தாய், என் உடன்பிறப்புகள் என்று பாராமல் யாரோ ஒரு ஜாதி, ஏதோ ஒரு மனுஷன், எந்த குடும்பத்தை சார்ந்த இந்த பூமியில மனிதனாய் பிறந்திருக்கிறவர்கள், இனி பிறக்க போகிறவர்கள் அத்தனை பேரும் நமக்கு வேணால் தூரமாக இருக்கலாம். நாம் பிறந்த ஜாதியில ஒருவேளை பிறக்காமல் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் பிறக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவருக்காக இயேசு பிறந்து சிலுவையை சுமந்திருக்கிறார். எல்லாரும் இயேசுடைய பிள்ளைகள். நீங்கள் நானும் நம்முடைய கண்கள் வேறு பிரித்து பார்க்கலாம். அவன் அந்த ஜாதிக்காரன், இவன் இந்த ஜாதிக்காரன், அந்த மதத்தை சார்ந்தவன், இவன் திமிர் எடுத்தவன், இவன் அடங்காதவன், இவன் அடங்காதவன், இவன் அடங்காத குடும்பம். நீங்க பிரித்து ஒதுக்கி பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாருப்பா, பறி கொடுத்துட்டாங்கப்பா, அவங்க இழந்துட்டாங்கப்பா, அவங்கள ஒடுக்குறாங்கப்பா, விடுவிக்க ஆள் இல்லை. என் வேத பிரமாணத்தின்படி ஒரு நபர், அந்த நபர்களை நினைத்து நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் அந்த நபரை நான் விடுவிக்க ரெடியாக இருக்கிறேன். அந்த குடும்பத்தை காப்பாற்ற ரெடியாக இருக்கிறேன். அவங்களை நினைத்து நீ கண்ணீர் விடுவியா? பறி கொடுத்தவனை நினைத்து கண்ணீர் விடுவியா? இழந்து போன நபரை நினைத்து நீ கண்ணீர் விடுவியா? அவர்கள் மறுபடியும் ஒடுக்கப்படுகிறார்களே, அந்த ஒடுக்குதலில் அவர்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய பெயரை சொல்லி சொல்லி முழங்கால் படித்து ஸ்தோத்தரித்து கண்ணீர் விடுவியா? தேவன் இதைதான் விரும்புகிறார். பறி கொடுத்தவன் ஒடுக்கப்படுகிற கைக்கு அவனை தப்புவியுங்கள். நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய வயிற்று வலி, நம்முடைய தலைவலி, நம்முடைய பிள்ளை, நம்முடைய புருஷன், நம்முடைய கணவன், நம்முடைய வீட்டில் உள்ள நபர், ஐயோ சரியில்லையே சரியில்லையே, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, நம்முடைய குடும்பத்தை ஒரு சுயநலமான வட்டம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை, யூதா ஜனங்களே, இஸ்ரவேலின் ஜனங்களே, தாவீதின் வம்சத்தில் வந்தவர்களே, நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எல்லாரும் பறி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை ஒடுக்குது. ஒரு நபர் இன்னொரு நபரை ஒடுக்கிறான். ஒரு நபருக்கு போக வேண்டியதை அபகரிக்கிறான். அதிகாரத்தை வைத்து, ஆட்சியை வைத்து, திறமையை வைத்து, ஞானத்தை வைத்து கீழே இருக்கிறவர்கள் கைவிடப்படுகிறார்கள். இதை பார்த்து பரிதவிக்கிற தெய்வம் ரட்சிக்கப்பட்ட நம்மை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி, இதை என் ஜனங்களுக்கு எழுதுப்பா, என் பின் சந்ததிக்கு இதை எழுது. வேத சட்டத்தின்படி ஒருத்தனுக்காக ஒருத்தன்
ஊக்கமாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபியுங்கள். நீதிமான் செய்யும் ஜெபம் அதிக பலனுள்ளது என்று எழுதியிருக்கிறது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில். அந்த வசனத்தின்படி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யாருப்பா குரல் கொடுப்பா? யாரையா கண்ணீர் விடுவா? யாரையா ஒருவேளை சாப்பாட்டை இழந்து உபவாசம் இருந்து, ஆண்டவரே இந்த பகுதி இத்தனை மக்கள், இத்தனை குடும்பங்கள், எங்க தேசத்துல, எங்க தமிழ்நாட்டுல, எங்க இந்தியாவுல, நான் இருக்கிற இந்த மாவட்டத்துல இத்தனை பேர் பரிதவிக்கப்பட்டு கிடக்கிறாங்களே ஐயா, சத்துருவின் கையில கிடக்கிறாங்களே ஐயோ, உயிர் மீட்சி இல்லாமல் இருக்கிறாங்களே, வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறாங்களே, பரலோகத்தின் வாசனை இல்லாமல் இருக்கிறார்களே, சிறுத்தம் சிந்தின மெய்வாயான தெய்வத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, தகப்பனே அவர்களுக்கு இறங்கும் என்று குரல் கொடுக்க ஒரு நபர் தேவை. ஆத்மாதாயம் நமக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய பிரச்சனைக்கு ஆதையா கண்ணீர் விடுறோம். நம்முடைய கண்ணீர் எல்லாம் சுயநலமான கண்ணீரா இருக்கு. ஆண்டவர் விரும்புகிறது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, அவன் மனுஷன், அவனுக்கு வலிக்கும். அவன் ஒரு மனுஷி, அவளுக்கு வலிக்கும். அவன் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான், அவன் கட்டப்பட்டவன், இழந்துட்டான், பறிகொடுத்துட்டான். சுகம் பெற வந்தோம், சுகம் பெற்றோம், மறுபடியும் சுகத்தை இழந்தோம், பறிகொடுத்துட்டோம். ஒடுக்கப்பட்டு கிடந்தோம், இந்த ஒடுக்குதலிருந்து கர்த்தர் மீட்டார். மறுபடியும் இந்த ஒடுக்குதலுக்கு உட்பட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்ப, நம்முடைய பிள்ளைகள், நீ சமாதானம் இல்லை, பறி கொடுத்தாச்சு. எவ்வளவோ சம்பாதித்தோம், எவ்வளவோ ஞானமா வேலை செய்தோம், அதையும் நம்ம இழந்துட்டோம், பறி கொடுத்துட்டோம். பலவான் பறித்து கொண்டு போயிட்டான். பலவந்தன், பராக்கிரமசாலி நம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவன் பறித்து கொண்டு போய்விட்டான். ஆண்டவருடைய ஏக்கம் இன்றைக்கு. அப்படி பரிதவிக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்காக யார் அழுது புலம்புவார்கள்? யார் விடுவிக்க திறப்பில் நிற்பார்கள்? யார் தப்பு வைப்பார்கள்? யார் தப்பு வைப்பார்கள்? மணிக்கணக்காக அழுது புலம்புறோம். யாருக்காக? என் வேதனை தீர வேண்டும் என்பதற்காக, என்னுடைய கஷ்டம் தீர வேண்டும் என்பதற்காக, நம்முடைய சொந்த காரியங்களுக்காக அழுது புலம்புறோம். மணிக்கணக்காக அழுது புலம்புறோம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க நம்ம எல்லாரும் செவி கொடுத்து கேட்போம். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய அன்பை பார்த்தீங்களா? மதம் வாரியா சொல்லல, ஜாதி வாரியா அவர் சொல்லல. எல்லா மதங்களுக்கும் ரத்தம் சிந்தினது இயேசு. இந்த யெகோவா தெய்வம், பிதாவாகிய தேவன். அந்த கர்த்தருடைய அன்பை பாருங்க. பறி கொடுத்துட்டான்பா, அவன் இழந்துட்டான்பா. ஒரு பிள்ளை ஏமாந்துட்டு அந்த தாயோட இருதயம் தான் நொறுங்கி போகும். ஒரு குடும்பத்துல ஒரு நபர் பாதிக்கப்பட அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் இருதயம் நொறுங்கி போகும். அவன் எதையுமே பிரித்து பார்க்காமல் எல்லா மக்களும் என் மக்கள், எல்லா ஜாதிகளும் என் ஜாதி, எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்படுவதற்காக பிறந்தவர்கள் என்று அந்த ஏக்கத்தை தீர்ப்பதற்கு இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும், தெருவிலையும், ஒவ்வொரு பட்டணத்திலையும் அந்த ஆத்தும தாகமுள்ள நபர்கள் தேவை. அதான் சொல்ற, பறி கொடுத்தவன் ஒடுக்கப்படுடைய கைக்கு அவனை தப்பு வையுங்கள். வாசிக்கலாம். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும். சொல்றாரு, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற நீங்கள், பரதேசி, ஒன்றுமில்லாதவனை, வீடு வாசல் இல்லாதவனை, திக்கற்றவன், ஒரு ஆதரவும் இல்லாதவர்களை, விதவையையும் ஒடுக்காமலும், கொடுமை செய்யாமலும். ஆதரவு இல்லாதவன், திக்கற்றவன், அடுத்து விதவை. வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கை இழந்து போனவள் விதவை. ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும். கர்த்தருடைய வார்த்தை சுமக்கிற நீங்களும் நானும் கொடுமை செய்யாமலும், இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும், தவறு செய்யாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகில் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரண்மனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மற்றவர்களுக்காக நீங்கள் நானும் ஏன் அழுது புலம்ப வேண்டும்? இது ஒரு பொதுநலமான காரியம். இனம் பார்க்க கூடாது, ஜாதி பார்க்க கூடாது, தன் குடும்பம் பார்க்க கூடாது, பிரிச்சு பார்க்க கூடாது. அவங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரே பார்வை, பூமியில இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஏசப்பா தான் தகப்பன். அந்த ஒரே பார்வை பார்த்து அவர்கள் நமக்கு துரோகமே செய்திருந்தாலும் அந்த நபரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய ஜெபத்தில் அவரை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இவ்வளவு காரியமாக அழுத்தமாக அறிவுறுத்த என்ன காரணம்? இது ஒரு பொதுநலம், இது ஒரு சுயநலம் இருக்கிறது. இப்படி யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ உங்களுக்கு சிங்காசனத்தின் மேன்மை நான் கொடுப்பேன், சிங்காசனத்தின் வாழ்க்கை கொடுப்பேன், அரண்மனையின் வாழ்க்கை கொடுப்பேன், அரண்மனையில பிரவேசிக்கிற வாழ்க்கை கொடுப்பேன். எது சிங்காசனம்? தாசில்தார் இருக்கிற சீட்டுக்கு பேர் சிங்காசனம் இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், IPS அதிகாரி, IAS அதிகாரி,
அடுத்து நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற மாநில அதிகாரிகள், மத்திய அதிகாரிகள், இவர்கள் இருக்கிற அந்த சீட்டுக்கு பேர் சிங்காசனம். இன்னும் மக்களை ஆளுகிற முதலமைச்சர், அமைச்சர்கள், கவர்னர், பிரதமர், ஜனாதிபதி, இவங்க எல்லாம் உட்கார சீட்டுக்கு பேரு சிங்காசனம். அரண்மனை, அவர்கள் இருக்கிற இடம் அரண்மனை. ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் ஆத்ம தாகத்தோடு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பறிகொடுத்த மக்கள் மீட்கப்பட வேண்டும், கொடுமைப்படுத்தப்படுற மக்கள் மீட்கப்பட வேண்டும், ஒடுக்கப்படுகிற மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்று யார் யார் கவனமாய் ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்திற்கு நான் சிங்காசனத்தின் வாழ்க்கையை கொடுப்பேன், அரண்மனையின் வாழ்க்கையை கொடுப்பேன். அரண்மனையின் வழியாக பிரவேசிப்பார்கள், அரண்மனையில தொடர்பு இருக்கும், அரண்மனை வாழ்க்கையோடு இணைக்கப்படுவார்கள், மேன்மையான வாழ்க்கையை கொடுப்பேன். நம்ம எல்லாரும் மேன்மையை தான் தேடுறோம். அந்த மேன்மை எங்க இருந்து கிடைக்குது? ஆத்தும ஆதாயம், ஆத்தும அறுவடை. சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தையின்படி நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகில் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரும் ஜனமுமாக அரண்மனை வாசலின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள். அரண்மனைக்குள்ள போவாங்க, தலைமைச் செயலகத்துக்குள்ள போவாங்க, மாவட்ட ஆட்சியாளர் இருக்கிற அந்த அறைக்கு போவாங்க, வேலை கிடைக்கும். நான் வசனத்தின்படி சொல்றேன். உட்பிரவேசம், வெளியில போவாங்கன்னு இல்ல, எங்க போவாங்களா? அரண்மனைக்குள்ள போவாங்க. பிரதமர் இருக்கிற இடம் அரண்மனை, தமிழ்நாட்டு ஆளுகிற முதலமைச்சர் இருக்கிற அந்த சீட்டுக்கு பேர் தான் அரண்மனை. தலைமைச் செயலகத்தில் அந்த உயர்ந்த பதவி எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகளா இருப்பாங்க, எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அந்த அரண்மனைக்குள்ள போவாங்க. நம்ம பிள்ளைங்க அங்க போக போறாங்க. அதுக்கு வழியை திறக்கக்கூடிய ஒரே இடம் ஆத்தும அறுவடை. ஆத்தும அறுவடைக்காக ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமற் ஒருவேளை இந்த ஆத்தும அறுவடைக்கு நீங்கள் உங்களை உட்படுத்தாமல், இந்த வார்த்தைகளை மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணாமல், கஷ்டப்படுற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல், அவருடைய விடுதலைக்காக நீங்கள் பிரயாசப்படாமல் ஒருவேளை இருந்தால், இந்த வார்த்தை நீங்கள் ஒருவேளை கேளாமல் போனால், இந்த அரண்மனை பாழாய் போகும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆத்தும அறுவடைக்காக, ஜனங்களுடைய மீட்புக்காக ஜெபிக்காவிட்டால் நம்ம வாழ்க்கை பாழா போயிடும். எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் சரி, எவ்வளவு மேன்மையா இருந்தாலும் சரி, என்ன பாழாய் போமா? பைபிள பாருங்க, பைபிள் வசனத்துல என்ன பாழாய் போமா? அரண்மனைக்கு மேல ஒவ்வொரு தேசத்துல ஏதாவது உயர்வான இடம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர் இருந்தாலும் சரி, அந்த அரண்மனை ராஜாவுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன் தான். இப்ப கஷ்டப்படுற ஒரு மக்களை பாருங்க, வியாதியில கட்டப்பட்டவங்களை பாருங்க. எல்லா கிராமத்திலையும் நோய் இருக்கு, பேய் இருக்கு. எல்லா கிராமங்களிலையும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம், செய்வினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம், பேயின் பிடியில சிக்கி பரிதவிக்கிற ஜனங்கள் ஏராளம். உண்மையா பொய்யா? 100% உண்மை. நோயும் பேயும் பாதிக்கப்படாத ஒரே ஒரு கிராமத்தை காட்டுக்கு பார்க்கலாம். 20 குடும்பம் இருந்தா அதுல 10 குடும்பம் நோயினால் பாதிக்கப்பட்டு கிடக்குறாங்க. இந்த ஜனங்களுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா, அந்த குரலை கேட்டு ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு இறங்குவாரு. அவங்க பெயரெல்லாம் சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை தொடுவாரு. அவர் எதிர்பார்க்கிறாரு, பெயரை சொல்லணும், பெயரை சொல்லி ஜெபிக்கணும், பெயரை சொல்லி கண்ணீர் விடணும், பெயரை சொல்லி கதறணும், பெயரை சொல்லி உபவாசம் இருக்கணும், இரவு பகலா அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்படி நாம ஜெபிக்கிற பொழுது அந்த சத்தம் நேர பரலோகம் போகுது. அங்க இருந்து கர்த்தர் அவருடைய ரட்சிக்கப்படுவதற்கான வழிவாசலை கர்த்தர் திறந்து அவர்களை ஆலயத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். அப்படியானால் நம்ம எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். எந்த பாகுபாடும் பார்க்க கூடாது. இவங்க வேண்டியவங்க, வேண்டாதவங்களும் ஜெபம் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணா நம்ம எதிர்க்கிறவங்க என்ன ஆகுறது? அது ஆண்டவர் எப்படி கொண்டு வரணுமோ அவருக்கு தெரியும். அவர் ஞானிகளை உருவாக்குகிறவர். எந்த வழியில கொண்டு வந்து உள்ள லாக் பண்ண அவருக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் பாண்டிச்சேரியில ஒரு வாலிபன், திருமணம் ஆனவர், ஒரு 20-21 நாள் தான் மனைவியோட சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார். அதோட மனைவி பிரிஞ்சுட்டாங்க, அந்த பெண்ணோட தாய் பிரிச்சுட்டாங்க. என் வீட்டுல வந்து வாழ, உன் வீட்டுக்கு நான் அனுப்ப முடியாது, என் பொண்ணு வேலைக்காரி இல்லை அப்படின்ட்டாங்க. என்னமோ சொல்லி பார்த்தாங்க, முடியல, பிரிஞ்சுட்டாங்க. நிரந்தரமா அப்படி பிரிச்சு வச்சாங்க. இவர் இந்த மனுஷன், சரி இனிமே நம்ம இருந்து என்ன செய்ய, தற்கொலை பண்ணி செத்து போயிடுவோம், கடல்ல விழுந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவெடுத்து பாண்டிச்சேரியில ஒரு குறிப்பிட்ட வீதியில கடல் பக்கமா அப்படி நடந்து போறாரு. அப்படி போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஜப சத்தம் கேக்குது. ஜபத்துல கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்க, அவங்க தாய் ஜபத்துல ஈடுபாடு உள்ளவங்க, அந்த மாப்பிளுடைய தாயார். அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, ஏசு பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல, சரி தற்கொலை பண்ணி சாக போறோம், கடைசி அந்த ஜபத்துல உட்காந்துட்டு போய் சாகுவோம், ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்ட்டு ஜபத்துல அந்த வீட்டுல போய் உட்கார. அங்க போய் உட்காந்தோன்னா அவருக்கு பேய் ஆடுது. அந்த ஊழியக்காரெல்லாம் அதை சரி பண்ண முடியல. ஆக உடனே ஒரு குறிப்பிட்ட அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அனுப்பி வைக்கிறார். அவருக்கு அந்த பேயெல்லாம் துரத்த, அந்த பேய் எல்லா கதையும் சொல்லுது. இத்தனை இடத்துல உயிரை கொண்டு போய் பார்த்தேன், இவனுடைய வாழ்க்கையை கெடுத்தது நான் தான், இவன் குடும்பத்தெல்லாம் பிரிச்சது நான் தான். நல்லா கவனிங்க. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்க சொல்றோம்?
நிறைய மக்கள் நம்ம சுற்றி அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்கள் கட்டப்பட்டு கிடக்குறாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ அதெல்லாம் தெரியாது. கெட்டவங்களா வச்சுக்கோம். அந்த கெட்டவங்களுக்காக ஒரு நல்லவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு. ஒரு நல்லவர் ரத்தம் சிந்திருக்கிறார். புனிதமான தெய்வம் ரத்தம் சிந்திருக்கிறார். ஒரு பாவத்தையும் செய்யாத மகா பரிசுத்த ரத்தம் சிந்திருக்கிறார். அவருடைய தாகம், இருதயத்தினுடைய இயக்கம், அந்த துரோகியும் என் பிள்ளையாய் மாற வேண்டும், அந்த துரோகியும் என் பிள்ளையாய் மாறணும். இதுதான் அவருடைய இயக்கம். பேய் துரத்தப்பட்டாச்சு. கடைசி அவரு சாகல. நீ கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு பகுதியில் செய்து கொண்டிருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் யாருக்கோ ஒருத்தருக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நபர் ஒருவேளை இன்றைக்கு ரட்சிக்கப்படாவிட்டாலும் 2025 அவன் ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஜெபத்தை அல்ல தட்டுகிற தேவன் அல்ல. ஆத்மாவுக்காக யார் ஜெபித்தாலும் சரி, யார் குரல் கொடுத்தாலும் சரி, அதை ஏக்கத்தோடு அதை வாங்கி பதில் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஊழியத்தை செய்ய ஆள் தேவை. இந்த ஆத்மா அறுவடைக்கு ஆள் தேவை. இது யார் செய்வா? சுகமுகமா இருக்கிறவங்க செய்ய முடியாது. நான் என்னை வெறுத்தால்தான் நான் இந்த ஊழியத்திற்கு வர முடியும். நான் என்ன வெறுக்கணும், என் வாழ்க்கை நான் வெறுக்கணும், என் சுயத்தை நான் வெறுக்கணும். நான் என்றைக்கு வெறுக்கிறேனோ அன்றைக்கு ஆண்டவர் என்னை விரும்புவார். நான் இந்த பூமியை வெறுக்கணும். இந்த பூமியில எனக்கு இருக்கிற எல்லா சுகமுகத்தையும் நான் வெறுக்கணும். வெறுத்தது தியாகம் பண்ணணும். என்றைக்கு வெறுக்கிறேனோ தியாகம் பண்ணுகிறேனோ அன்றைக்கு இயேசுனுடைய விருப்பம் என் மேல் விழுந்து விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த தாய் சின்ன பிள்ளையில இருந்து எத்தனை தடவை இயேசு பத்தி சொல்லி இருப்பாங்க. தன் மகனுக்காக எப்படியெல்லாம் அவங்க ஜெபம் பண்ணி இருப்பாங்க. ஆனா தற்கொலைக்கு போன மகனை அந்த தாயுடைய சத்தத்தை குழந்தையில கேட்டாரோ ஆண்டவர். அவர் வளர்ந்து வாலிபனாய் வரும்போது தாயுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரோ எப்படியோ அந்த தாயுடைய சத்தம் பரலோகத்திலே பதிவானது. தன் மகனுக்காக ஜெபித்த ஜெபம். ஆமென். அதே போலதான் நீங்களும் நானும் நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், பரலோகத்திலே இருக்கட்டும், அந்நியர்களாக இருக்கட்டும், நமக்கு வெறுத்தவர்களாக இருக்கட்டும், அவருடைய பெயரை சொல்லி யார் யாரெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் பரலோகத்திலே பதிவாகி இருக்கிறோம். பரலோகத்திலே பதிவாகி இருக்கும். பரலோகத்திலே பதிவாகி இருக்கும். அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் வந்தே தீரும். அப்ப நமக்கு அரண்மனை வாழ்க்கை வேண்டும் என்றால் ஆத்தும அறுவடை செய்ய வேண்டும். ஆமென். என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? தகப்பன் மாதிரிலாம் சொல்லுங்க, ஆண்கள்லாம் சொல்லுங்க என்ன செய்யணும், தாய்மாரெல்லாம் சகோதரிலாம் சொல்லுங்க, வாலிபெல்லாம் சொல்லுங்க என்ன செய்யணும். அரண்மனைக்கு நான் வேலைக்கு போகணும், அரசாங்கத்துல உயர்ந்த உத்தியோகமாக அந்த சிங்காசனத்தை நான் அடையணும், நம்ம பிள்ளைகள் அடையணும். இப்ப பெற்றோர்களாக நாம என்ன செய்யணும் சொல்லுங்க? ஒரு கை வச்ச ஐயா அந்த ஆத்தும அறுவடை நான் செய்யணையா, பறி கொடுத்தவனுக்காக நான் ஜெபிக்கணையா. கையை உயர்த்தி சொல்லுங்க, பறி கொடுத்தவன் விடுதலைக்காக நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவனை யார் ஒடுக்குகிறார்களோ, அது ஆவியோ மனிதர்களோ, எந்த சக்தி எந்த சமுதாயம் அவனை ஒடுக்கி வைத்து இருக்கிறதோ அந்த மனுஷனுடைய மக்களுடைய விடுதலைக்காக நான் குரல் கொடுக்கிறவனாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்யா. ஆமென். இப்படி யார் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க போறீங்களோ உங்க வீட்டுக்குள்ள தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், சிங்காசனத்தினுடைய மேன்மை வரப்போகிறது. அரண்மனையில பிரவேசிக்கிற வேலை கிடைக்க போகிறது. நம்ம பிள்ளைங்க அரண்மனையில இருப்பாங்க. ஊட்டியாடி சபையின் ஐக்கியத்தில் இருக்கிற பெற்றவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் இப்படி ஜெபித்தால் இதுவரை ஜெபிக்காவிட்டாலும் இந்த நாளிலிருந்து ஜெபிக்க உங்களை மனதார ஒப்பு கொடுத்தால், அதை நிறைவேற்றினால் நம்முடைய பிள்ளைகள் அரண்மனைக்குள்ள பிரவேசிப்பார்கள். அற்பம் சொற்பமான கை கட்டி செய்யற வேலை இல்ல, கட்டளை இடுகிற வேலையில இருப்பாங்க. கட்டளை இட்டு வேலை வாங்குற இடத்துல இருப்பாங்க. ஆமென். அதற்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆத்தும ஆதாயம். அல்லேலூயா. சரி, இன்னொரு கருத்து அந்த 5 மறுபடியும் வாசித்தோம். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமல் போனீர்களே ஆகில் இந்த அரண்மனை பாழாய் போம் என்று என் பேரில் ஆணையிட்டேன். உயர்ந்து எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் சரி அந்த வாழ்க்கை பாழப்படும். ஆத்தும அறுவடைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, பறி கொடுத்தவனுக்காக நாம ஜெபம் பண்ணலன்னு சொன்னா நம்ம எவ்வளவு மேன்மையா இருந்தாலும் அந்த மேன்மை பாழாயிடுமா, ஒண்ணு இல்லாம போயிடுமா. ஆண்டவர் எங்க கொண்டாந்து முடிக்கிறார் பாத்தீங்களா? கிறிஸ்தவர்களே, ஜெப வீரர்களே, ஜெப வீராங்கனைகளே, ரட்சிக்கப்பட்ட 5 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டு கடந்த உத்தம விசுவாசிகளே, நீங்களும் நானும் பொருளாதாரத்தையும் சமாதானத்தையும் சரீர சுகத்தையும் வீடு வாசல் இடங்களை இழந்ததற்கு என்ன காரணம்? ஆத்தும அறுவடைக்காக குரல் கொடுக்கவில்லை, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கை பாழாய் போனது, நம்ம குடும்பம் பாழாய் போனது. அப்படியே கண்களை மூடி, ஐயா நான் இழந்ததற்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன், இனி என்ன ஒப்பு கொடுக்க போறேன். நான் இழந்ததற்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஐயா நான் இழந்ததற்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
நான் இழந்து போனதற்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் சமாதானத்தை இழந்தேன், ஏன் சரீர சுகத்தை இழந்தேன், எவ்வளவு சம்பாதித்து எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு என்றைக்கு நான் வேலைக்கு போனாதான் நிலைமையில் இருக்கிறேன், இதற்கு என்ன காரணம் என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன். என் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், என் குடும்பம் பாழானதற்கு காரணம் ஒடுக்கப்பட்டவனுக்காக நான் குரல் கொடுக்கலையே, கட்டப்பட்ட மனுஷனுக்காக நான் குரல் கொடுக்கலையே, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரல் கொடுக்கலையே. இன்றையிலிருந்து நான் குரல் கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஜெபத்தை எல்லாருமே டெய்லி பண்ணுங்க. உங்க ஊர்ல தேடுங்க. உங்களை ஏற்றுக்கொண்டாலும் சரி, புறம்பே தள்ளினாலும் சரி, அம்மா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், குடும்பத்துடைய பிரச்சனை கேள்விப்பட்டேன், அரை நேரம் பேசுங்க. அவங்க சொல்லுவாங்க, கடைசி வழியே தெரியலம்பாங்க. ஒரு நாள் வந்துட்டு வாங்க, நான் போற ஆலயத்துக்கு. இந்த இயேசுவை நம்புங்களேன், இந்த இயேசுகிட்ட வேண்டிங்க. நம்முடைய மேன்மை எங்க வச்சிருக்காரு பாத்தீங்களா? நீங்கள் நானும் வாழ்க்கையில உயர்வதனால் ஆண்டவருக்கு லாபம் இல்லை. நீங்கள் நானும் வீடு கட்டி வாழ்வதனால் ஆண்டவருக்கு லாபம் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் அரசாங்கத்தில் உயர்ந்த வேலையில் இருந்தாலும் தாழ்ந்த வேலையில் இருந்தாலும் அதனால் ஆண்டவருக்கு ஒரு லாபம் இல்லை. ஏக்கர் கணக்காக நிலத்தை வாங்கி அதனை பயிர் சொல்ல ஆண்டவருக்கு லாபம் இல்லை. அவருடைய இருதயத்துடைய ஏக்கம், என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என் மக்களுக்காக யார் ஒரு சொட்டு கண்ணீர் விடுவார், என் ஜனங்களுக்காக யார் ஒருவனை சாப்பாட்டை தியாகம் பண்ணுவார்கள். என் ஜனத்தினுடைய ஒடுக்குதலை பார்த்து கதறக்கூடிய ஒரு நபர் எனக்கு தேவை. என் ஜனனுடைய அடிமைத்தனம் உடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக கண்ணீர் விட்டு கதறக்கூடிய பரிதவிக்கிற ஒரு மனுஷன் எனக்கு தேவை. அந்த மனுஷனுடைய குடும்பத்தை தான் நான் அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன். அந்த மனுஷனுடைய குடும்பத்தை தான் நான் அரண்மனைக்குள்ள அனுப்புவேன். அவனுடைய சந்ததி தான் அரண்மனை வாழ்க்கை அனுபவிக்க. அப்படிப்பட்டவர்கள் தான் எனக்கு தேவை. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர், இதயத்திற்கு ஏற்றவர். மோசே சொல்லும் பொழுது, மோசே நீ போ, இந்த ஜனங்களை அழிக்க பண்ண ஆண்டவர் கோபப்பட்டு சொன்ன பொழுது, ஐயா நம்முடைய மகத்துவமுள்ள நாமத்திற்கு என்ன சொல்லுவார்கள்? திரளாய் நீர் மீட்டு வந்த ஜனங்களை எகிப்தியர் கேள்விப்பட்டால் என்ன சொல்லுவார்கள்? அந்த மனுஷன் பரிந்து பேசினார், அழிக்க வேண்டாம் ஐயா, இந்த ஜனங்கள் மீறி போயிட்டாங்க, அழிக்காதீங்க, கொண்டாதீங்க, மகளுக்கு கிருபையாய் மன்னித்து மனம் இறங்குங்க, இந்த ஜனங்களுக்கு மனம் இறங்குங்க. மோசேயுடைய கெஞ்சுதலின் ஜெபம். மீரியாம் ஆரோனும் உடன் பிறந்தவர்கள் மோசே அவமானப்படுத்தின பொழுது, உடன் பிறந்தவர்கள் அவமானப்படுத்தி உன் கூட தான் கர்த்தர் பேசுறாரா? இந்த வசனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி இருள் சூழ்ந்த வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த மேலே சொன்ன 2 வசனத்தை யார் யார் நிறைவேற்ற போகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கை விடியற்கால வெளுப்பை போல உங்களுடைய வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்க போகிறது. இருள் ஒளிந்து போக போகிறது, இருள் மறைந்து போக போகிறது, வெளிச்சம் எழும்ப போகிறது. அது மட்டுமல்ல, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, கொஞ்சம் கூட முன்னேற்றம் நினைச்சீங்களே, கொஞ்சம் கூட நிம்மதி நினைச்சீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில இன்றையிலிருந்து ஆண்டவர் துளிர் விட பண்ண போகிறார். துளிர் உண்டாக போகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. துளிர் உண்டாக போகிறது. சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. இத்தனை வருஷம் துளிர்க்காதவனுடைய வாழ்க்கை இன்றையிலிருந்து துளிர்க்க போகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த துளிர்க்க போகிறது. ஒரு பெரிய செழிப்பு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 6வது அடுத்த வரி வாசம். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். மகிமையெல்லாம் இழந்து போயிட்டோம். மகிமையினால் முடிசூட்டப்பட போகிறீர்கள். மகிமை உங்களை மூடிக்கொள்ள போகிறது. தேவனுடைய மகிமை என்றால் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான காரியங்கள், அறிவு கெட்டாத காரியங்கள், மனித அறிவினால் சிந்திக்க முடியாத மேன்மைகள், உயர்வுகள், அந்தஸ்துகள் எல்லாவற்றாலும் கர்த்தர் மூடி மறைக்க போகிறார். ஆமென். இனி இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய ஜெபம் எல்லாம் அற்புதங்கள் நடக்கிற ஜெபமாக இருக்க போகிறது. மகிமை நிறைந்த ஜெபமாக இருக்க போகிறது. அறிவு கெட்டாத ஆச்சரியமான காரியங்கள் உங்க ஜெபத்தில் நடக்க போகிறது. தேவனுடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். 7:6-7 நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுச்சுன்னு போதும். கடைசி லூக்கா 6வது அதிகாரம் 35 37 வரை 37வது வசனத்தை வாசிக்கலாம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை மற்றவர்களுக்கு தண்டனைக்கு உள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் உங்களுக்கும் தண்டனை வராது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், நீங்கள் மற்றவர்களை விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். சொல்லுங்க, விடுதலை பண்ண போற ஊழியத்தை செய்ய போற நல்ல கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விடுதலை பண்ண போகிறேன், ஜனங்களை விடுவிக்க போகிறேன்,
விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஊழியத்தை நான் செய்ய போகிறேன், விடுதலை பண்ண போகிற ஊழியத்தை செய்ய போகிறேன், ஜனங்களை விடுவிக்கிற ஊழியத்தை செய்ய போகிறேன். தப்புவியுங்கள். தப்புவிப்பது ஏன்? எதற்காக நான் தப்புவிக்கணும் மற்றவர்களை? நான் மற்றவர்களை ஏன் விடுவிக்கணும்? நான் விடுதலையாக வேண்டும் என்றால் நான் மற்றவர்களை விடுதலை பண்ண வேண்டும். நான் சுகமாக வேண்டும் என்றால் நான் மற்றவர்களை சுகமாக்க வேண்டும். எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க மற்றவங்களுடைய பிரயாசத்திற்காக, மற்றவங்களுடைய விடுதலைக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எது இல்லையோ இந்த வசனத்தின்படி நிறைவா கொடுக்க போகிறாரு. நிறைவா கொடுக்க போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நிறைவா கொடுக்க போகிறாரு. நிறைவா கொடுக்க போகிறாரு. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். நோய் போகலையா, பேய் போகலையா, வறுமை போகலையா, கடன் போகலையா, இன்றைக்கு போக போகிறது. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 21 அதிகாரம் 11-12. தன் தகப்பனாகிய யோசியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவை இருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து யூதா ராஜாவின் குடும்பத்தாரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தாவீதின் குடும்பத்தாரே, தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம், உங்களுடைய செய்கையுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல் புறப்பட்டு, என் உக்கிரம் அக்கினி போல் புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறி கொடுத்தவனை ஒடுக்குறவனுடைய கைக்கு தப்புவீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் எழும்பி உங்களை அவிக்காதபடிக்கு, அவருடைய கோபம் எரியாதபடிக்கு, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் பறி கொடுத்தவனை ஒடுக்குடைய கைக்கு தப்புவீங்கள். அல்லேலூயா. எரேமியா 22 அதிகாரம் 13-16 சீக்கிரம் வாசிக்கலாம். தனக்கு விஸ்தாரமான யாருக்கு இந்த வார்த்தை சொல்கிறார்? யூதாவின் ராஜாவாகிய யோசியாவின் மகன் சல்லூமை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இது. வாசிக்கலாம். தனக்கு விஸ்தாரமான வீட்டையும், தனக்கு விஸ்தாரமான வீட்டையும், காற்று வீசும் விசாலமான மேல் அறைகளையும், காற்று மேலே இருந்து நல்லா வீசும் மேல் அறைகளை, விசாலமான மேல் அறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வர்ணம் பூசி, நல்ல கலர் பூசி, அநீதியினாலே தன் வீட்டையும், அநியாயத்தினாலே தன் மேல் அறைகளையும் கட்டி. எப்படி கட்டுறாங்களா? அநியாயமா சம்பாதிச்சு வீட்டை கட்டி மேலர்களையும் கட்டுறாங்களா? அநியாயமா சம்பாதிச்சு. சரி, நான் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல், வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்கிறது இல்ல, அவனை சும்மா வேலை கொள்கிறவனுக்கு ஐயோ. ஐயோ. நீ கேதுருடைய வருமானத்தை எடுத்து வீடு கட்டுகிறவனுக்கு ஐயோ. பிறன் சொத்தை அபகரித்து மாடி மேல் மாடி வைத்து கட்டுகிறவனுக்கு ஐயோ. மக்கள் சொத்தை எடுத்து தனக்கு வீடு கட்டுகிறவனுக்கு ஐயோ. வேலை வாங்கி கூலி கொடுக்காதவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. சொல்லுவாங்க, அவர் வீடு மேல மாடி வச்சு கட்டி விட்டாருங்க, எப்படிதான் பண்ணானே தெரியலங்க. நம்ம உழைக்கிறோம், ஒண்ணும் முடியல. கவலைப்படாதீங்க. நீங்க கூரை வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் இருப்பாரு, ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க உழைத்து ரத்த வேர்வை சிந்தி மாடி வீடு கட்டுறீங்களே, அந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் இருப்பாரு. பிறன் சொத்தை அபகரித்து கட்டுறான் பாருங்க, அவன் வீட்டுக்குள்ள ஐயோ தான் இருக்கும், ஆண்டவர் இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. வாசிங்க. நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினால் ராஜாவா இருப்பாயோ. சல்லூமை பார்த்து சொல்றாரு, பெரிய அரண்மனை இருக்கிற ராஜாவா இருப்பாயோ. உன் தகப்பன் போஜன பானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது, நீதியும் நியாயமும் செய்தான், அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ. அல்லேலூயா சொல்லுங்க. நீதியும் நியாயமும் யார் செய்யறோமோ நம்முடைய வாழ்க்கை சுகமா இருக்கும். இருக்கவில்லையோ. அவன் சிறுமையும் எளிமையுமான நியாயத்தை விசாரித்தான். கவனிப்போம், முடிக்க போற விசங்கத்தை. சிறுமையும் எளிமையுமான மக்களை தப்புவியுங்கள். நியாயம் இல்ல, உங்களுக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, அவங்களுக்காக குரல் கொடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக உபவாசம் இருங்க. சொல்றாரு பாருங்க, சல்லூமை குறித்து சொல்றாரு. உடைய தகப்பன் யோசியா நீதி நியாயமும் செய்து சிறுமை எளிமையுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது அவன் சுகமாய் வாழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்வதல்லவோ நீ அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்து நிற்போம்.